இது yours truly மனதோடு பேசலாம். நான் தான் விக்னேஷ், உங்கள் மனசுக்கு பிடிச்ச நண்பன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம குழந்தை பருவத்துக்கு திரும்ப போவோமா? நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கும். அதில் ஒரு நினைவு தான் எனக்கு இன்னைக்கும் வரை ரொம்ப ஸ்பெஷல். நான் சின்ன வயசில் இருந்தப்போ சாயங்காலமான உடனே வீட்டு கேட் பக்கத்தில் போய் நிற்பேன். யாருக்காக தெரியுமா? எல்லாம் அந்த ரொட்டி அங்கிளுக்காக. தூரத்தில் இருந்து அவர் மோட்டார் சைக்கிள் சவுண்ட் கேட்க போதும் என் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அம்மா அம்மா, ரொட்டி அங்கிள் வந்துட்டார் என்று கத்திட்டு ஓடி போவேன். உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே அவங்க பர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய கண்டிஷன் இருக்கும். ஒரு பேக்கெட் தான் வாங்கணும். ஆனால் நமக்கு அது போதுமா? ரொட்டி அங்கிள் கிட்ட இருக்கிற பிஸ்கட், பன், க்ரீம் ரோல் எல்லாமே வேணும் தான் தோணும். அம்மா என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை கையாலே பிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஓடுற அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த ரொட்டியோட சுவையோட அம்மா வாங்கி கொடுத்த அன்பு சுவைதான் அதிகம். இப்போ யோசிச்சு பார்த்தா அது அம்மாவின் பாசம், அது ஒரு குடும்பத்தோட சந்தோஷம், அது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் அழகான ஒரு பகுதி. இப்போ நாம் பெரியவங்களா ஆயிட்டாலும் எந்த பேக்கரிக்கு போய் நமக்கு வேண்டியது எதை வேணாலும் வாங்க முடியும். ஆனால் அந்த மோட்டார் சைக்கிள் சவுண்ட் கேட்ட சந்தோஷம் இருக்க, அது என்றைக்குமே எந்த ஈடும் கிடைக்காது. இவையெல்லாம் இன்னும் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லுது. பெரிய சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையில் அழகாக்காது. சில சமயம் இந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள் தான் நம் வாழ்க்கையின் மிகவும் பெரிய செல்வம். உங்களுக்கும் இப்படி ஒரு குழந்தை பருவம் நினைவு இருந்தால் இன்று ஒரு நிமிஷம் அதை நினைச்சு பாருங்கள். கண்டிப்பா உங்க முகத்துல ஒரு சிரிப்பு மலரும். இதை yours truly மனதோடு பேசலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இதுவரை yours truly நான் தான் உங்கள் விக்னேஷ்.